இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிபி சார், இந்த ஃபைல் ஒரு தடவை செக் பண்ணிருங்க. பாத்துறேன் தமிழ். தேங்க்ஸ். அத்தா, அவளுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? ஆமா, அவ ஃபைல் கொடுத்துட்டு போனால. நான் ஆசையா உங்களுக்காக கடையா ஏறி இப்படி ஒரு கிஃப்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட சரியா பார்க்காம வேண்டான்னு திருப்பி கொடுக்கறீங்க. ஆனா அவ ஒரு ஃபைல கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க. என்ன பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையாத்தா? உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா? வெண்பா, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? நான் ஃபீல் பண்றது உங்களுக்கு கத்துற மாதிரி இருக்கா? வெண்பா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த வாட்ச் கொடுக்கறது, மறைஞ்சு நின்னு பாக்குறது, என்னோட அட்டென்ஷன் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் ஒண்ணா தானே அத்தான் வளர்ந்தோம். நான் உங்களை எவ்வளவு ஸ்டாப் இட் வெண்பா. ஒன்னு எனக்கு பிடிக்காது. நீ ஒரு தெளிவான முடிவை சொல்லிட்டேனா? சிபி, ஏன் சிரிக்கிற? உங்க ரெண்டு ஆசையும் நிறைவேறாது. இது நடக்காது ஜானு. ஏன் மாப்ள, ஏன் நடக்காது? என் பொண்ணுக்கு என்ன குறை? அவகிட்ட அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல படிப்பு தான் இல்லையா? அது எல்லாத்துக்கும் மேல இவ உங்களுக்கு ரத்த சொந்தம். காலத்துக்கும் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பா. உங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல மருமகளா இருப்பா மாப்ள. ஐயோ மாமா, வெண்பா கிட்ட எந்த குறையும் இல்ல. நான் அதை சொல்லல. எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வெண்பா தப்பா நினைக்காத. வெண்பாக்கும் எனக்கும் செட் ஆகாது மாமா. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் கஷ்டப்படுவா, நானும் ரொம்ப கஷ்டப்படுவேன். டேய் சிபி, நம்ம வம்சத்தை அழைக்க வேணாமாடா? மா நிறுத்துமா. உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சரி, நான் பண்ணிக்கிறேன். வெண்பாவை பண்ணிக்கணும். சோ மா, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காதம்மா. அது எனக்கு செட் ஆகாதுமா. அண்ணா, தமிழ் மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க. இன்னைக்கு சிபி பேசினத கவனிச்சியா? எல்லாம் கவனிச்சம்மா. ஏன் முத்து, அம்மா நான் உன்னை கேட்பேன். உன் மனசுல நினைச்சத பட்டுன்னு சொல்லணும். கேளுங்கம்மா. சிபி தமிழ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மொத்த குடும்பமும் சரியாயிடும்ல? கண்டிப்பா சரியாயிடுமா. இந்த வீட்ல இந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு பொண்ணா இருக்கும் போதே இவ்ளோ விஷயத்த மாத்தும் போது இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு மாற்றம் நடக்கும். யாரும் எந்த தப்பும் பண்ண முடியாது. ஆனா அதுக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கேம்மா. என்ன? சிபி தம்பி தான் கல்யாணம் வேணான்னு சொல்றாரே. தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா கட்டிக்குவேன்னு எதுக்கு சொன்னா? ஆமா, ஏன் சொல்லணும்? போற போக்க பார்த்தா அவனே வந்து எனக்கு தமிழ கட்டி வைங்கன்னு சொல்லுவான் பாரு. சொன்னா சந்தோஷம்தாம்மா. நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்டா. டேய், யாரு? தமிழுக்கா? ஓஹோ, நான் வாழ் தானே சொன்னேன், தமிழ்னு சொல்லலையே. யாரு? வெண்பாக்கா இல்ல சாமுக்கா? இல்ல, தமிழுக்கு தான்டா. வெக்கத பாரு. அப்படியாடா? ஏய் 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 ஏய், சும்மா உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா, ஃப்ரெண்ட் லவ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலன்னா எப்பறா? ரோடு அலையணும், தெரு தெருவா சுத்தணும், இது மாதிரி நிறைய பண்ணணும்டா. ஆபீஸ்ல அவ ரெசியூம் எழுதி கொடுத்திருந்தால அதுல டேட்டா படுத்து போட்டுருந்துச்சு.
என்னோட சின்ன கிஃப்ட் வாங்கிக்கோ. என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே, ஒன் செகண்ட். உனக்கு இன்னைக்கு பர்த்டே தானே? எந்த லூசு சொன்னா? மச்சான் சத்தியமா தமிழ் ரெசியூம்ல இன்னும் இதே தான் மச்சான் போட்டுருந்துச்சு. சோ தப்பிட்டான்டா. சார் அது தப்பான டேட் சார். சர்டிபிகேட்ல இருக்கிறது என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. ஸ்கூல்ல எங்க அம்மா சேர்த்து அவசரத்துல கொடுத்தது. அது மச்சான் அதுக்கு நான் என்னடா பண்றது? என் சர்டிபிகேட்ல எல்லாம் ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் தான்டா இருக்கு. ச்சே, சாரி தமிழ். இன்னைக்கு உன் பர்த்டே நினைச்சு தான் எல்லாமே அவசர அவசரமா பிளான் பண்ணேன். தமிழ், இதை பாரு, ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு. இந்த டிசைன் ரொம்ப ரேர் டிசைன் தமிழ். இந்தியாவிலே இந்த டிசைன் 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதை நான் முன்னாடியே ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தான் டெலிவரி கொடுத்தாங்க. நீ இதை போட்டு பாரு ப்ளீஸ் தமிழ். தமிழ், இது டைமண்ட் நெக்லஸ். தங்கமும் வைரமும் பிடிக்காத பொண்ணுங்க இருப்பாங்களா? சும்மா சொல்லாத, வாங்கிக்கோ ப்ளீஸ் தமிழ். நான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன மாதிரி தான் பொண்ணு வேணும்னு சொல்றீங்க. எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு ஏன் கிட்ட சண்டைக்கு வராங்க. சார், நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஹே, இல்ல. ஓ, என்ன துரத்துறதுக்கு இது புது பிளானா? தமிழ், என்ன பேசுற நீ? அப்புறம் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வரைக்கும் யார்கிட்டயும் இந்த மாதிரி நான் சொன்னதில்லை. என்ன சார் சொல்லுங்க. அது யூசிபி, நான் நீங்க தான் சொல்லுங்க. வந்து தமிழ், நான் உன்னை லவ் பண்றேன். ஆரம்பத்துல உன்னை பிடிக்கல தான். உன்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன், உன்னை திட்டியிருக்கேன், உன்னை வெறுத்திருக்கேன். எப்ப என் மேல இருக்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டி எனக்கே என்ன புரிய வச்சியோ, அப்பவே உன் மேல எனக்கு லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ், மனசுல தோன்றத பட்டுன்னு சொல்ற ஆளுனா இந்த விஷயத்தை தான் கொஞ்சம் டிலே பண்ணி சொல்லியிருக்கேன். நீயா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். பட் தமிழ், I love you தமிழ். I love you so much.